வணக்கம் நண்பர்களே. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுக்காக நம்ம தமிழக அரசாங்கமும் ஒவ்வொரு முறையும் பொங்கல் பரிசு தொகுப்பு, அது மட்டும் இல்லாமல் ரொக்க பணம்னு சொல்லி கொடுத்து நமக்கு மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு திட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த வருஷம் ஜனவரி 1 வந்தாச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே என்ன பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம், ரொக்க பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அப்டேட் வந்துட்டுருக்கு பொங்கல் பரிசை பற்றி. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜனவரி வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க ரொக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச்சுக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் கூடிய சீக்கிரமே பொங்கல் தொகுப்போட சேர்த்து நமக்கு ரொக்க பணமும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு விரைவில். இப்போ என்னென்ன அறிவிப்பெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சி மற்றும் டி ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு எல்லாருக்குமே 3000 ரூபாய் பொங்கல் போனஸாக அறிவிச்சிட்டாரு நம்ம முதல்வர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 249 கோடி ரூபாய்க்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கறதுக்காக நிதியும் ஒதுக்கியாச்சு. இப்போது நிதி ஒதுக்காமல் இருக்கிறது நம்ம ரொக்கமாக கொடுக்குவாங்க இல்லையா. 2021 கிட்டத்தட்ட 2500 ரூபா கொடுத்துருந்தாங்க. அப்போ கொரோனா காலகட்டம் நிதி நெருக்கடியில் இருந்துச்சு. அப்போவே 2500 ரூபா கொடுத்தாங்க. அப்பயும் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு. அதை மையமாக வச்சு தான் அந்தளவுக்கு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கு எல்லாருமே யோசனை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2500 இல்லை 5000 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரைக்குமே இன்னும் அதுக்கான கேள்விக்கான விடை இன்னும் கிடைக்காம இருக்குது. ஆனால் இப்போ வேஷ்டி சேலை எல்லாமே தயாராகிடுச்சு. வேட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,77,22,000 வேட்டிகளும் 1,77,64,000 சேலைகளும் தயார் செய்யப்பட்டு அந்தந்த ரேஷன் கடைக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அது எல்லாமே விநியோகத்து ரெடியாக இருக்குது. பொங்கல் பரிசு தொகுப்பும் சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அரிசி, இது எல்லாமே ரெடியாக இருக்குது விநியோகத்திற்காக. ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்த இந்த அமௌண்ட்டு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு உள்ள இந்த அறிவிப்பு வெளியே வரும், எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டோக்கன் எல்லாமே இன்றைக்கி 2ஆம் தேதி டோக்கன் எல்லாமே அச்சடித்து ரெடியாக இருக்குது. ஏன்னா டோக்கன் கொடுத்து தான் காலையில் ஒரு 100 பேர், ஈவினிங் ஒரு 100 பேருன்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்து தான் இந்த பரிசு தொகுப்பு எல்லாமே விநியோகம் பண்ண போகிறாங்க. நாளைக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கான வேலைகளை தொடங்க போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த ரொக்க பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டை மொத்தமாக 2,22,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே இந்த பணமோ இந்த பரிசு தொகுப்பு எல்லாமே கொடுக்க போகிறதில்ல. ஒரு சிலர் சும்மா அட்ரஸுக்காக மட்டுமே ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்போ இல்லை ரொக்க பணமோ எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசு தொகுப்பும் சரி இந்த பணமும் விநியோகம் பண்ண போகிறாங்க. நாளையிலிருந்தே இந்த டோக்கன் எல்லாமே விநியோகம் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சீக்கிரமாக இந்த டோக்கனை வாங்கிக்கோங்க. அப்போ தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்.